ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி என்னோடய தோட்டத்தில் இருந்து ஃப்ரெஷ்ஷாக மணத்தக்காளி கீரையை பறித்து கீரை பொரியல் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறது அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மணத்தக்காளி கீரை பொரியல் செய்கிறதுக்காக என் தோட்டத்திலேருந்து நான் ஃப்ரெஷ்ஷாக மணத்தக்காளி கீரையை பறிச்சிட்ருக்கேன். இங்கே ஒரே காற்று, இப்போ பனிக்காலம் வேறு, அதனால் கீரையெல்லாம் ரொம்ப வாடி போன மாதிரி ஆயிடுச்சு. ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸ் மட்டும் நான் இப்போ பறித்து எடுத்துக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு நான் கீரையை பறித்து எடுத்துட்டேன். வாங்க இப்போ பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். கீரை பொரியல் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் இருந்தால் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 2 கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 3 பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கீரையை நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பூண்டை போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துடலாம். இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. அப்போ தான் பூண்டோட ஃப்ளேவர் நல்லா கீரையில் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனும் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற மணத்தக்காளி கீரையை சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த கீரைக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கீரை வேகிற அளவுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கீரையை நம்ம மூடி வைக்க தேவையில்லை. அதனால் கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் வேகணும் இல்லைங்களா, கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ கீரையை மூடி வைக்க வேணாம், ஒரு 10 நிமிஷம் கீரை நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் சுண்டி போய் கீரையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ 2 ஸ்பூன் துருவிய தேங்காயை ஆட் பண்ணியிருக்கேன் நான். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான மணத்தக்காளி கீரை பொரியல் தயாராகிடுச்சு. இந்த மணத்தக்காளி கீரை வாய்ப்புண்ணுக்கு, அல்சருக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி வேறொரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.